செல்போன் பறிப்பு கும்பலால் செங்கல் சூளை தொழிலாளி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் குன்றத்தூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மர்ம நபர்களின் அட்டூழியம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இயற்கை உபாதை கழிக்க சென்ற போது வழிப்பறி கும்பலால் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் செங்கற்சூளை தொழிலாளியான இந்த நபர். விழுப்புரம் மாவட்டம் ஆற்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ். திருமணமான இவர் மனைவி, 2 வயது மற்றும் 10 மாத பெண் குழந்தைகளுடன் குன்றத்தூரை அடுத்த தெற்கு மலையம்பாக்கத்தில் உள்ள செங்கற்சூளையில் தங்கியிருந்து பணி செய்து வந்தார். கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் அவர் வேலைக்கு சேர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. திங்கட்கிழமை இரவு செம்பரம்பாக்கம் ஏரிக்கரையை ஒட்டியிருக்கும் பகுதியில் இயற்கை உபாதை கழிக்க சென்ற ராஜேஷின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்தவர்கள் ஓடி சென்று பார்த்தனர். அப்போது தலை மற்றும் கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரத்த காயங்களுடன் ராஜேஷ் கிடந்தார். இதையடுத்து அவரை மீட்டு கோவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இயற்கை உபாதை கழிக்க சென்ற ராஜேஷிடம் அவ்வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் 3 பேர் செல்போனை கேட்டு கத்தியை காட்டி மிரட்டி இருக்கின்றனர். அவர் அதனை தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த மர்ம கும்பல் கத்தியை திருப்பி வைத்து அவரது தலை மற்றும் கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சரமாரியாக வெட்டிவிட்டு அவரிடமிருந்து செல்போன் மற்றும் பணத்தை பறித்து சென்றதாக ராஜேஷ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி செவ்வாய்க்கிழமை காலை ராஜேஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்த தகவலின் பேரில் மருத்துவமனைக்கு வந்த குன்றத்தூர் போலீசார் ராஜேஷின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்தவர்கள் செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்டு கொலை செய்து சென்ற மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த செங்கற்சூளை அமைந்துள்ள பகுதியில் உரிய பாதுகாப்பு இல்லை என்றும் இங்கு பணிபுரிபவர்கள் சற்று அச்சத்துடனேயே பணிபுரிந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படும் நிலையில் இது குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.